ஒரு கைதிகளை தான் வச்சிருந்தாங்க. எங்கள் ஊருக்குள்ளே யாரும் நுழைய முடியாது. சுற்றி எல்லா இடத்துலையும் போலீஸ் பாதுகாப்பு போட்டு எங்களை ஒரு சிறை கைதியாக வச்சுருந்தாங்க. 4 வருஷம் நாங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அந்த கஷ்டத்தை தீர்க்க கடவுளாக அமைச்சவர் தான் ஜோசப் விஜய். 4 வருஷமா போராடிட்டு இருந்தீங்கல்ல, அந்த 4 வருஷமா போராடிட்டு இருக்கோம். அந்த போராட்ட நாட்கள் எப்படி இருந்துச்சுன்னா நிறைய நாங்கள் படாத கஷ்டமே கிடையாது, பார்க்காத அமைச்சர் கிடையாது, எல்லாரையும் சந்திச்சோம். திமுக எம்பிங்களை சட்டசபையில் வந்து 2 முறை சந்தித்தோம். அவங்க வாங்கி எங்களை வாயிலிருந்த வார்த்தை வாங்கிறத தவிர எங்களுக்கு எந்த நல்லதும் செய்யலை. அதை காதிலே பொருட்படுத்தல. அவங்க பணமே குறிக்கோள் இருந்துட்டாங்க தவிர மக்களை சந்திக்கலை. இல்லை, நீங்கள் வன்னி அரசு அமைச்சர் பேசியிருந்தாரு. அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா, என்னாலேயே அந்த ஊருக்குள்ளே போக முடியல, நிறைய கட்டுப்பாடுகள். எங்களை வந்து ஒரு கைதிகளை தான் வச்சுருந்தாங்க. எங்கள் ஊருக்குள்ளே யாரும் நுழைய முடியாது. சுற்றி எல்லா இடத்துலையும் போலீஸ் பாதுகாப்பு போட்டு எங்களை ஒரு சிறை கைதியாக வச்சுருந்தாங்க. 4 வருஷம் நாங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அந்த கஷ்டத்தை தீர்க்க கடவுளாக அமைச்சவர் தான் ஜோசப் விஜய்.